வணக்கங்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. டிஜிட்டல் கொலை அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் கேரளால நடந்திருக்கு. அதாவது ஜனவரி 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, அ தீபக் அப்படிங்கிற 42 வயது ஒரு மிடில் ஏஜ்டு மேன். அவர் வந்து ஒரு மார்க்கெட்டிங் சேல்ஸ்மேனா ஒர்க் பண்றாரு. அவர் கோழிக்கோட்லருந்து கண்ணூர் வரைக்கும் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ல டிராவல் பண்ணியிருக்கிறாரு. அதே பஸ்ல டிராவல் பண்ண சிஞ்சிதா அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய பெண், ஆ ஒரு வீடியோ எடுத்து அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்துல வைரல் பண்றாங்க. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ல டிராவல் பண்றாங்க. கூட்ட நெரிசல்ல இருக்கு. இன்ஃபாக்ட் தீபக் பார்த்தீங்கன்னா, கேமரா பக்கம் திரும்பியே இல்ல. அவருடைய முதுகு தான் கேமராவுக்கு தெரியுது. அவருக்கு பின்னால இந்த பெண் நிக்கிறாங்க. நின்னு தொடர்ந்து வந்து வீடியோ எடுத்திருக்கிறாங்க. அந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 2 முறை தீபக்குடைய எல்போ அவர் கை ஏதோ வீடியோவாவது பார்க்குறாரா, ஃபோன பார்க்குறாரா, இல்ல கையில ஏதாவது வச்சிருக்கிறாரா என்னன்னு தெரியல. ஆனா அத பார்க்கும்பொழுது தெரியாம அவருடைய ஆ எல்போ ஒரு 2 முறை அந்த பெண்ணுடைய மார்பகங்களை வந்து தொடுகிறது. ஆ அத வந்து இந்த வீடியோ வந்து இந்த பொண்ணு படம் புடிச்சு, அ இறங்குனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, நேரடியா சோசியல் மீடியால பாருங்க செக்சுவல் ஹராஸ்மென்ட் இந்த பஸ் அப்படின்னு சொல்லி அ பதிவு போடுறாங்க. பெண்கள வந்து இந்த மாரி தான் வயலேட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பதிவ போடுறாங்க. பதிவு போட்ட ஒரு சில மணி நேரங்கள்லயே நீங்க பார்த்தீங்கன்னா, அது செம்ம வைரல் ஆயி கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துல 2 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இத பார்த்த பல பேர் வந்து தீபக்குக்கு ஃபோன் பண்ணி, "என்னப்பா இது வீடியோல இருக்கிறது நீ தான? நீ இப்படி பண்ணிட்டியா? நீ இப்படி பண்ணுவேன்னு நாங்க நம்பவே முடியல. நாங்க எதிர்பார்க்கல." அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான், இப்படி ஒரு வீடியோ தன்னை பத்தி சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகுது அப்படிங்கிற விஷயமே வந்து தீபக்குக்கு தெரிஞ்சிருக்கு. கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறாரு. ஏன்னா, இந்த வீடியோ வைரல் ஆன உடனே பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் அந்த அளவுக்கு வந்து தீபக்கை வந்து கொச்சைப்படுத்துறதாவும், "நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பொறக்கலையா? உங்க வீட்ல நீங்க அம்மா இல்லையா? உங்க அம்மாவ இப்படிதான் எவனாவது நோண்டுனான்னா நீ பேசாம இருப்பியா? பார்த்துக்கிட்டு இருப்பியா? வேடிக்கை பார்ப்பியா? நீ எல்லாம் என்ன ஜென்மம்? வீட்ல உன் புள்ளைங்களையே வந்து நீ விட்டு வைக்க மாட்ட." இப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப வக்கரமான கமெண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். ஒருத்தர வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடிய விதத்துல, அவர ரொம்ப ட்ரோல் பண்ணி, அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, வன்மத்த அப்படியே கொட்டி தீர்த்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கமெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்த தீபக் வந்து கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறாரு. தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து பகிர்ந்திருக்கிறாரு. இப்படி ஒரு வீடியோ வரும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்ல. எதிர்பாராத விதமாக இது நடந்திருக்கலாம். நான் நாளைக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த பெண்ணுக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு அவர் வந்து ரூம்ல இருந்திருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில அவங்களுடைய தாயார் வந்து, "என்ன பையன் ரூம விட்டு வெளியில வரலையே" அப்படின்னு போய் பார்த்தபோது தான் அவர் வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கேரளா ஃபுல்லா தீபக்குடைய இந்த தற்கொலை நியூஸ் அப்படிங்கிறது வைரல் ஆகுது. உடனே பார்த்தீங்கன்னா, பிளேட் அப்படியே திரும்புது. எந்த வாய்கள் தீபக்கை அவ்ளோ கழுவி ஊத்துனாங்களோ, அதே நபர்கள் சோசியல் மீடியால வந்து தீபக்குடைய மரண செய்திக்கு கீழ பதிவு போடுறாங்க. இப்படித்தான் வந்து சில பெண்கள் சோசியல் மீடியா வியூஸுக்காக ஹராஸ்மென்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு வீடியோ எடுத்து வைரல் பண்ணி பாருங்க, ஒரு ஆம்பளையுடைய வாழ்க்கையே வந்து இன்னைக்கு நாசம் பண்ணிட்டாங்க. அவர் தான் சோல் ஏர்னிங் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. அவர நம்பி தான் அந்த குடும்பம் இருந்திருக்கு. இன்னைக்கு அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அந்த குடும்பம் நடுத்தெருவுல நிக்குது. அவங்க அம்மா எப்படி கதர்றாங்க அப்படிங்கிறத பாருங்க. அப்படின்னு சொல்லி, அந்த பெண்ணை வண்ட வண்டையா திட்டி, அதே எந்த கூட்டம் வந்து ஒரு வீர பெண்மணி, சிங்க பெண்ணுன்னு அந்த பெண்ண கொண்டாடுச்சோ, அதே கூட்டம் இன்னைக்கு வந்து தீபக்கை ஒரு பெரிய தியாகியாகவும், தீபக் ரொம்ப நல்லவர் அப்படின்னு அவருக்கு சர்டிபிகேட் குடுத்துட்டு, இந்த பெண் தான் மோசம். வியூஸுக்காகவும், ஒரு பாப்புலாரிட்டிக்காகவும் இந்த மாரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற விமர்சனங்கள போட்டிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தையும் பார்க்கும் பொழுது, நீங்க எத்தன பேர் அந்த வீடியோவ நீங்க பார்த்திருப்பீங்க அப்படிங்கிறது தெரியல. ஆ முடிஞ்சா பாருங்க. ஆ அந்த சம்பவம், அந்த ஒட்டுமொத்த வீடியோவ பார்க்கும் பொழுது, நம்மளால கிளியரா யார் மேல தப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மென்ட்க்கு சத்தியமா வர முடியாதுங்க. நான் 1க்கு 10 தடவ அந்த வீடியோவ பார்த்தேன். என்னால சத்தியமா ஜட்ஜ் பண்ண முடியல. தீபக் மேல தவறு இருக்குதா? இல்ல அந்த பொண்ணு மேல தவறு இருக்குதா? அப்படிங்கிறது என்னால சத்தியமா ஜட்ஜ் பண்ண முடியல. ஆனா, அந்த வீடியோவ ஆராய்ச்சி பண்ணி ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதாவது ஒரு பக்கத்துல வந்து பாருங்க, அவன் வேணும்ட்டே இடிக்கிறான், வேணும்ட்டே எடுக்கிறான்னு சொல்லக்கூடிய யூடியூபர்ஸ் ஒரு பக்கம்.
இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுடைய முகத்துல பாருங்க, எந்த விதமான பயமோ, இல்ல பதற்றமோ, தான் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறோம் அப்படிங்கிற ஒரு பயமோ, பதட்டமோ அந்த பொண்ணு முகத்துல இல்ல. அவளோட குறியெல்லாம் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும் தான் இருக்கு. இன்ஃபாக்ட் அவர் தள்ளி தள்ளி போனாலும் இந்த பொண்ணு நெருக்கமா போய் நின்னு வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்படி தனக்கு எதிராக ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னா, எந்த ஒரு பொண்ணும் நின்னு வீடியோ எடுக்கிறத தாண்டி, முதல்ல அந்த பையன அவ நேரடியா கன்ஃபரண்ட் பண்ணியிருப்பா. பஸ்லயே திட்டியிருப்பா. 4 பேருக்கு முன்னால நாக்க பிடிக்கிற மாரி கேள்வி கேட்டிருப்பா. அப்ப சுத்தி இருக்கிறவங்களும் சேர்ந்து அந்த இடத்துல கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்படி கேள்வி கேட்டிருந்தா, தீபக்குக்கு ஒரு விளக்கம் குடுக்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்திருக்கும். இல்லம்மா தெரியாம உண்மையிலேயே பட்டுருச்சு. நான் தெரிஞ்சே எதுவும் பண்ணல அப்படின்றத சொல்லியிருப்பாரு. இல்ல உண்மையிலேயே அவர் குற்றவாளியாக இருந்திருந்தா, அந்த இடத்துல அது தெரிஞ்சு போயிருக்கும். இல்ல அந்த பெண் என்ன பண்ணியிருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு வீடியோ எடுத்துட்டு, நேரடியா சோசியல் மீடியால அத அப்லோட் பண்ணாம, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்திருந்தா, போலீஸ் விசாரிச்சிருப்பாங்க. இந்த மாரி இவர் ரெகுலரா இந்த மாரி பண்றாரா? இல்ல இதுதான் முதல் முறையா? உண்மையிலேயே தவறு நடந்திருக்கிறதா? உண்மையிலேயே அந்த பொண்ணு சொல்றா மாரி, இவர் பாலியல் ரீதியான சீண்டல்ல ஈடுபட்டாரா? இல்ல கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய ஒரு பஸ்ல தெரியாம இவர் கைப்பற்றுச்சா? இவ்ளோ விஷயங்களையும் போலீஸ் விசாரிச்சிருப்பாங்க. ஆனா, இந்த பெண் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்காம, இத சோசியல் மீடியால வைரல் பண்ணதுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவ நாம வழக்கமா நீதி கேட்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா இன்னைக்கு மாத்திட்டாங்க. பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். இப்ப கூட நேத்து பாருங்களேன், ஒரு செய்தி. சோசியல் மீடியால YouTubeல வெங்காரம் சாப்பிட்டா உடம்பு குறையும். அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. அத நம்பி ஒரு 16 வயசு பொண்ணு கெமிஸ்ட் கிட்ட போய் வெங்காரம் வாங்கிட்டு அத சாப்பிட்டு, அது மூலமாக வயத்துல சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ் ஏற்பட்டு, அவருக்கு வயித்துப்போக்கு, ரத்தப்போக்கெல்லாம் ஏற்பட்டு அந்த பெண் இறந்தே போயிட்டாங்க. உடனே மீடியா போய் அங்க நிக்குது மைக்க தூக்கிக்கிட்டு. அவங்க அப்பா ஒரு பேட்டி குடுக்குறாரு. என் பெண்ணுடைய சாவுக்கு இந்த யூடியூபர் தான் காரணம். அந்த சேனல் மீதும், அந்த யூடியூபர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். அப்படின்னு ஒரு பேட்டி குடுக்குறாரு. இது பல விஷயங்கள நம்ம பார்த்துட்டோம். மக்கள் இன்னைக்கு வீட்ல ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்குன்னா, அத கிரீவ் பண்றத விட, அத தாண்டி இத மீடியால எப்படி கொண்டு போகணும்? மக்கள் கிட்ட எப்படி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணணும்? அப்படிங்கிற முயற்சியில இறங்குறத பார்க்கும்பொழுது, உண்மையிலேயே ரொம்ப பரிதாபமா இருக்கு. ரொம்ப சங்கடமா இருக்கு. இப்ப இந்த விஷயத்திலயுமே, இந்த பொண்ணு மேல தவறா? இல்ல தீபக் மேல தவறா? அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா, இந்த சோசியல் மீடியால பொழுதுபோக்குக்காக சுத்திட்டு இருக்கிற பல பேர், இப்படிப்பட்ட ஒரு வீடியோ அப்லோட் பண்ண உடனே, தீபக்க குற்றவாளியா மாத்திட்டாங்க. தீபக் யாரு? அவருடைய பின்னணி என்ன? அவரோட குடும்ப சூழல் என்ன? அவர் எப்படிப்பட்ட மனிதர்? இத பத்தி யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஆனா ஒரு வீடியோ, ஒரு 40 செகண்ட் வீடியோ வச்சு, நீங்க ஒரு ஜட்ஜ்மென்ட் பாஸ் பண்ணிடுறீங்க. ஒரு மீடியா ட்ரையல் நடத்தி முடிச்சிடுறீங்க. அவர் ஒரு குற்றவாளி, ஒரு செக்சுவல் அஃபெண்டர் அப்படின்னு டாக் பண்றீங்க, பிராண்ட் பண்றீங்க. இன்னைக்கு அதே தீபக் இறந்து போனோனே, அவர ஒரு புனித ஆத்மாவா மாத்தி, அதே கூட்டம் திரும்பவும் பதிவு போடுது. அந்த பெண்ணு மேல தான் தப்பு இருக்கு. வேணும்ட்டே சோசியல் மீடியா வியூஸ்க்காக அந்த பெண் இப்படி பண்ணிட்டா. அந்த பெண் மேல கேஸ் பதிவு பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். தீபக்கோட குடும்பம் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. உடனே பாருங்க அந்த பொண்ணு விளக்கத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இல்ல நான் ஏற்கனவே வீடியோ எடுத்தோனே போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஊடகங்கள்ல அந்த அம்மா இந்த நிமிஷம் வரைக்கும் போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கல அப்படிங்கிறத பதிவு பண்றாங்க. எனக்கு முன்னாலேயே வேற ஒரு பெண்ணோட அவர் இதே மாதிரி பிஹேவ் பண்ண முயற்சி பண்ணாரு. அத பார்த்துட்டு தான் நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்னு அந்த அம்மா இப்ப சொல்லுது. ஏற்கனவே ஒரு பெண்ணு கிட்ட இவர் தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருந்தாருன்னா, அப்ப நியாயமா இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? அந்த பெண்ணையும் கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்திருக்க வேண்டியது தானே! இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெண் இருந்தால், அந்த பெண் ஏன் வெளியில ஆமா எனக்கும் இதே நபர் பாலியல் சீண்டல் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. இதுவரைக்கும் ஏன் வெளியில வரல? நேத்து வரைக்கும் இதே சிஞ்சிதாவ சிங்கப்பெண்ணு சொன்ன கூட்டம், இன்னைக்கு இவள கொலைகாரி அப்படின்னு பட்டம் கட்டுறீங்க. அப்ப சோசியல் மீடியால இது போன்ற வீடியோஸ பாக்குறவங்க எந்த அளவுக்கு சிந்திச்சு செயல்படுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு வீடியோவ பார்த்தா, அந்த வீடியோவ பதிவேற்றுபவர் என்ன சொல்றாரோ, அத கண்மூடித்தனமா நம்ப வேண்டியது. நம்பி ஒரு மீடியா ட்ரையல் நடத்தி, நீங்களே நீதிபதியா மாறி, நீங்களே தீர்ப்பும் குடுத்துற வேண்டியது. இத தாண்டி குற்றம் சாட்டப்பட்ட நபர ட்ரோல் பண்றது, அபியூஸ் பண்றது, இல்லாதது பொல்லாததையும், வக்கிரத்தையும், வன்மத்தையும் வாந்தி எடுக்கிறது. இது கிட்டத்தட்ட எப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு சோசியல் மீடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொது கழிவறைகள்லாம் இருக்கும் முன்னால.
அந்த செவத்துல போய் பாத்தீங்கன்னா கண்ட கண்ட வக்கரத்தை அப்படியே வந்து அவங்க எழுதி வச்சிருப்பாங்க, இல்ல படமா வரைஞ்சு வச்சிருப்பாங்க. மனசுல இருக்கக்கூடிய வக்கரங்களுக்கெல்லாம் அந்த சுவர்கள் வந்து ஒரு வடிகாலா மாறி போயிடும். இன்னைக்கு கிட்டத்தட்ட சோசியல் மீடியா அப்படிப்பட்ட ஒரு குப்பை தொட்டியா மாறிக்கிட்டு இருக்கு. சோசியல் மீடியால உங்களுடைய உண்மையான ஐடென்டிட்டியோ, இல்ல உங்களுடைய உண்மையான தகவல்களோ நீங்க வெளியிடணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. ஒரு ஃபேக் ஐடிய கிரியேட் பண்ணிட்டு, இல்லாத பொல்லாத வக்கரத்தை எல்லாம் நம்ம பொது வாழ்க்கையில நம்மளால காட்ட முடியாத வக்கரத்தையும், வன்மத்தையும் இன்னைக்கு சோசியல் மீடியால கொட்டிட்டு இருக்கிறாங்க. இது போன்ற கமெண்ட்ஸ் போடக்கூடியவங்க முக்காவாசி பேருடைய ஐடியில போய் பாருங்களேன். அது ஒரு ஃபேக் ஐடியா இருக்கும். இல்ல உண்மையான தகவல்கள கொடுக்காத ஒரு ஐடியா தான் இருக்கும். அப்ப அவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது, இங்க இருக்கக்கூடிய சமூகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் கிடையவே கிடையாது. அவங்களுடைய நோக்கம் சோசியல் மீடியா அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு பொழுதுபோக்கு. அவங்களுடைய வக்கரங்களுக்கு ஒரு வடிகால். இதனால என்ன ஆகுது? இன்னைக்கு அநியாயமா ஒரு உயிர் போயிடுச்சு. நீங்களால் நீதிபதியா மாறி ஒரு தீர்ப்பு குடுத்ததுனால, இன்னைக்கு தற்கொலைக்கு தூண்டப்பட்டு தீபக் இறந்து போயிட்டாரு. தீபக்க கழுவி ஊத்துன அதே வாய்கள் இன்னைக்கு ஷிஞ்சிதாவ தூக்குல ஏத்தணும். அந்த பெண்ணுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு பேசுறீங்க. ஏன்னா அந்த பெண் தற்கொலைக்கு தூண்டிட்டான்னு. அந்த பெண் மட்டும் தான் குற்றவாளியா? அந்த வீடியோக்கு கீழ அவ்ளோ வக்கரத்தோட கமெண்ட் பண்ற ஒவ்வொருத்தனும் தற்கொலைக்கு தூண்டுனவன் இல்லையா? அப்ப ஒவ்வொருத்தனும் குற்றவாளி இல்லையா? நம்ம எல்லாருக்கும் அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? இதுல இன்னும் கேவலம் சில யூடியூபர்ஸ். ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்றேன். முதல் நாள் இந்த வீடியோ வந்தோனே தீபக்க கழுவி கழுவி ஊத்தி வீடியோ போட்டு வியூஸ் வந்து பணம் சம்பாதிச்சுட்டாங்க. அடுத்த நாள் தீபக் செத்து போயிட்டாருன்னு தெரிஞ்சோனே இந்த பொண்ண கழுவி கழுவி ஊத்தி ஒரு வீடியோ போட்டு வியூஸ வாங்கி அதுலயும் பணம் சம்பாதிச்சுட்டாங்க. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? அப்ப சமூகத்துல எந்த சம்பவம் நடந்தாலும் உங்களுக்கெல்லாம் அது வியூ ஜெனரேட் பண்ற வருமானத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு வணிக பொருளா தான் பாக்குறீங்க நீங்க எல்லாம். தயவு செஞ்சு சோசியல் மீடியாவை கொஞ்சம் எத்திக்ஸோடையும் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஹேண்டில் பண்ணுங்க. விமர்சனம் பண்ணுங்க. இல்லன்னு சொல்லல. ஆனா WhatsAppலயோ, இல்ல இந்த மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயோ ஒரு வீடியோ வரும்பொழுது, அந்த வீடியோ உண்மையா? இல்லையா? அதற்கு பின்னால என்ன உண்மையான தகவல்கள் இருக்கு அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஒப்பீனியன்ஸ பதிவு பண்ணுங்க. உங்களுடையது ஒப்பீனியன்ஸ் மட்டும் தான். ஒரு விஷயத்துல கருத்து இருக்கலாம், தப்பில்ல. ஆனா வெறியும், வன்மமும் இருக்கக்கூடாது. நமக்கு முன்பின் தெரியாத நபர்களை பற்றி நாம விமர்சனங்கள் வைக்கலாம். ஆனா வன்மத்த உமிழக்கூடாது. இன்னைக்கு தீபக் இறந்து போயிட்டாரு. அவர் குடும்பம் நடுத்தெருவுல நிக்குது. சோசியல் மீடியால தீபக் மேல இவ்வளவு வன்மத்த உமிழ்ந்தவங்க நாளைக்கு வந்து குடும்பத்த காப்பாத்துவாங்களா? யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் சென்னையில நடந்தது கொஞ்ச நாள் முன்னால. ஒரு சின்ன குழந்தை பால்கனில இருந்து கீழ தவறி விழ போய் ஒருத்தர் காப்பாத்தி விட்டாரு. அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு. உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் அந்த குழந்தையுடைய தாயை அவ்வளவு தூரம் ஹராஸ் பண்ணாங்க சோசியல் மீடியால. நீ எல்லாம் எதுக்கு குழந்தை பெத்துக்கிற? ஒரு குழந்தைய பாத்துக்க தெரியலன்னா உனக்கெல்லாம் எதுக்கு குழந்தை? அப்படின்னு சொல்லி இல்லாதது பொல்லாததையும் அவ்வளவு வக்ரம், அவ்வளவு வன்மம். கடைசியில அந்த தாய் இந்த மன உளைச்சல் தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கங்க. அவங்களுக்கு 2 குழந்தை. இன்னைக்கு அந்த 2 குழந்தையும் அம்மா இல்லாத குழந்தைங்களா அனாதையா நிக்குது. காலம் பூரா அம்மா அப்படிங்கிற ஒரு நபர் தங்களுடைய வாழ்க்கையிலே இல்லாம போன அளவுக்கு இன்னைக்கு சோசியல் மீடியா ட்ரோல் அந்த அம்மாவ தற்கொலைக்கு தூண்டி இருக்கு. யோசிச்சு பாருங்க. கமெண்ட் போடுறவன் ஒரு நிமிஷம் தான் அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு கமெண்ட்ட போட்டுட்டு அதுல இருந்து நகர்ந்து அடுத்த வீடியோக்கு ஸ்க்ரோல் பண்ணி போயிடுவாங்க. நாம போடுற அந்த கமெண்ட் என்ன விதமான ஒரு பாதிப்பை அவங்க வாழ்க்கையில ஏற்படுத்துது சம்பந்தப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையில அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டாங்க. இன்னைக்கு அனாதையா இருக்கு ஒரு குடும்பம். இப்படிதான் அந்த பெண் தற்கொலை பண்ணிட்டோன்னா அனாதையா நிக்குது 2 குழந்தைங்க. அன்னைக்கு கமெண்ட் போட்டவங்கலாம் வந்து இன்னைக்கு கஷ்டப்படுற அந்த குழந்தைங்களுக்கோ இல்ல அந்த குடும்பத்துக்கோ கஞ்சி ஊத்துவீங்களா? சோசியல் மீடியா அப்படிங்கிறதுக்கும் கொஞ்சம் எத்திக்ஸ், கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அது மதிச்சு நடந்துக்க நாம பழகணும். சோசியல் மீடியால வர நியூஸ் எல்லாம் உண்மைன்னு தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. இன்னொரு தகவலும் சொல்றேன். இந்தியாவுல தான் உலக அளவுல இந்தியாவுல தான் மிஸ்இன்ஃபர்மேஷனும், டிஸ்இன்ஃபர்மேஷனும் அதிகமா பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் குறிப்பாக சோசியல் மீடியா மூலமாக மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன் அதிகமா பரவுதுன்னு சொல்றாங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரியான வீடியோக்கள் வெறும் பொழுதுபோக்கு. ஆனா ஒரு சில குடும்பத்துடைய வாழ்க்கைய புரட்டி போடக்கூடிய ஒரு 30 செகண்ட் வீடியோவா இந்த வீடியோ இன்னைக்கு மாறிடுச்சு. இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறது 2 குடும்பம். அந்த பையனோட குடும்பம், இன்னைக்கு அந்த பெண்ணோட குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு. இனிமேலாவது சோசியல் மீடியாவ கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட யூஸ் பண்ணணும். அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் உணரணும். ஒரு கமெண்ட்ட போடுறதுக்கு முன்னால 2 நிமிஷம் யோசிங்க. இந்த கமெண்ட்ட போடுறதுனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல இந்த சம்பந்தப்பட்ட வீடியோ அப்லோட் பண்ணவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா?
இல்ல இந்த கமெண்ட்னால நாட்டுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? யோசிச்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ பதிவு பண்ணுங்க. ஏன்னா, நீங்க போடக்கூடிய ஒரு கமெண்ட் இன்னொருத்தருடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுடும். நன்றி. வணக்கம்.